கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் சங்கீதம் 83 நாம் வாசித்தோம். இந்த சங்கீதம் பக்தன் ஆசாபால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஆசாபை குறித்து நமக்கு தெரியும். தாவீது ராஜாவின் காலத்திலே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவை செய்யும்படியாய் நியமிக்கப்பட்ட லேவியர்களிலே இவரும் ஒருவர். தேவனை துதிப்பதிலே அந்த துதிக்கிற அந்த குழுவின் தலைவராக அவர் இருந்தார். இந்த ஆசாபை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, இந்த ஆசாப் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனிதர், கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதர். இவர் ஒரு லேவியர் மாத்திரமல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியும் ஆவார். 1 நாளாகவும் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதை அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆசாப் சுமார் 12 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். சங்கீதம் 50, சங்கீதம் 73 முதல் 83 வரை உள்ள சங்கீதங்கள். ஆகவே மொத்தம் 12 சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதம் ஒரு தீர்க்க தரிசன சங்கீதமுமாய் இருக்கிறது. அதே போல் ஒரு விண்ணப்ப சங்கீதம். ஆசாப் தனக்காக ஜெபிக்கிறாரா அப்படின்னா அல்ல. அவர் சமஸ்த தேவ ஜனமாகிய இஸ்ரவேலர்களுக்காக ஜெபிக்கிறார். இதை நாம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது, உமது ஜனத்துக்கு, உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு, அதே போல இன்னொரு பதத்தை பயன்படுத்துற இஸ்ரவேலின் பேர். அப்படி என்றால் தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்காக அவர் தேவ சமூகத்திலே மன்றாடுகிறவராயிருக்கிறார். நான் சொன்னேன், இந்த சங்கீதம் ஒரு விண்ணப்ப சங்கீதம் மாத்திரமல்ல, இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். எழுத்தின்படியாக இருக்கிற இஸ்ரவேலர்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம். அதே போல அவர்களுக்காக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் இந்த சங்கீதத்தை ஆண்டவர் ஆராதனையில தேவ ஜனங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது பாடுகிற பாடலாக இது வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தவர்கள். ஆபிரகாமுக்கு அருமையான ஒரு மகன் இருந்தார். அவர் பேர் என்ன? ஈசாக். ஈசாக்குக்கு மகனாய் வந்தவர் தான் யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டு தேவனால் பெயர் சூட்டப்பட்டு பிற்பாடு இவருடைய சந்ததிகள் யாவரையும் ஒட்டுமொத்தமாக இஸ்ரவேலர்கள் என்று நாம் அழைக்கிறோம். ஆகவே எழுத்தின்படி இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதம். இது ஆசாபுக்கு கூட தெரியாது இந்த தீர்க்க தரிசனம் இந்த காலத்திலே நிறைவேறினது என்று. இன்னும் நிறைவேற வேண்டிய பகுதி இருக்கிறது. சிலவற்றை நிறைவேறிவிட்டது, சிலது நிறைவேற போகிறது. அதே போல ஆசாப் யாருக்காக எழுதியிருக்காருன்னா, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்காகவும் எழுதியிருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ரோமர் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தங்களுடைய தேவனாக அங்கீகரித்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரையே பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். ஆகவே நாம் இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய நாம், கிறிஸ்துவின் சபையாகிய நாம் யார் என்று சொன்னா
ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இப்ப இந்த சங்கீதத்துல நீங்க கவனிக்க வேண்டிய காரியம், ஆசாப் மன்றாடுகிறார். ஆண்டவரை பார்த்து எப்படி மன்றாடுகிறார் கவனிங்க. முதலாம் வசனம், தேவனே மௌனமாயிராதையும், பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையும். இந்த ஜபத்தினுடைய தீவிரத்தை கவனிங்க. ஒரே விஷயத்த 3 வாட்டி சொல்றாரு. ஆண்டவரே, தேவனே, என்னவா இருக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க, பேசாமல் இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க. ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. அந்த தீவிரத்தை கவனிங்க. ஜபத்துல ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறதை, கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்காகவா கெஞ்சுகிறார்? அவருக்காகவா மன்றாடுகிறார்? அப்படின்னா அல்ல. யாருக்காக மன்றாடுகிறார் பாருங்க. 3ஆம் வசனம், உமது ஜனத்துக்கு விரோதமாய் உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். அப்போ இவர் யாருக்காக ஜெபிக்கிறார் என்று சொன்னா, தேவனுடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிறார். இவர் தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறார். அதே போல இஸ்ரவேல், அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள், அந்த இஸ்ரவேலருக்காக ஜெபிக்கிறார். எழுத்தின்படி உள்ள இஸ்ரவேலர்களை குறித்து இது குறிப்பிடுகிறதா இருக்கிறது. அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நாம் யார் என்று நீங்க கவனிப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதி கொடுக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயிருக்கிறோம், பரிசுத்த ஜாதியாயிருக்கிறோம், என் தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே நாம் ஆண்டவருடைய சொந்த ஜனம். அதே போல தேவனுடைய மறைவில் இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் ஆசாப் குறிப்பிடுகிறார். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் நம்ம கோட்டைக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இதையும் குறிப்பிடாமல் இல்லை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லுகிறார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்றார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் நம்முடைய ஜீவன் என்ன இருக்கு? மறைந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. அப்ப நம்ம மறைக்கப்பட்ட ஜனம், தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் இஸ்ரவேல் ஜனம், ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனம். இப்படிப்பட்ட ஜனத்துக்காக ஆசாப் ஜெபிக்கிறார். ஒரு விதத்துல சொல்ல போனா தேவனுடைய சபைக்காக ஜெபிக்கிறார். அந்த சபைக்காக ஆண்டவரை நோக்கி இப்படி கெஞ்சுகிறாரு. ஏன் கெஞ்சுகிறார்? அதுக்கு காரணம் என்ன? தேவ ஜனத்துக்கு அப்படி என்ன காரியம் நேரிட்டது அப்படின்னு சொன்னா, தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய தேவ சபை மிகவும் கொடிதான ஒரு வேதனையிலே காணப்படுகிறது, பயங்கரமான ஆபத்திலே காணப்படுகிறது. அதை எப்படி சித்தரிக்கிறார் கவனிங்க. 2ஆம் வசனம், இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலை எடுக்கிறார்கள். அப்போ தேவ ஜனத்துக்கு விரோதமா யார் எழும்பி இருக்கா? சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்கள். யார் எழும்பி இருக்காங்க? சத்துருக்கள். சத்ரு சொல்ல, சத்துருக்கள். நம்முடைய மகா பெரிதான எதிராளி சத்ரு யாருன்னு கேட்டா பிசாசு தான், வேற யாரும் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறிப்பிடாமல் இல்லை. அவர் சொன்னார், நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப நம்முடைய சத்ரு பிசாசு என்று நமக்கு தெரியும். ஆனா பிசாசு யார பயன்படுத்துறான் கேட்டீங்கன்னா, இந்த பூலோகத்துல இருக்கிற ஜனங்களை தான் பயன்படுத்துறான். இன்றைக்கு கூட தேவ சபை பல ஜனங்களால, பல மக்களால அடிக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. இன்றைக்கு நடந்துதான் கொண்டிருக்கிறது.
அதே போல எழுத்தின்படி உள்ள இஸ்ரவேலர்கள், இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் என்று ஒரு தேசம் இருக்கிறது. இந்த தேசம் எப்பொழுது மீண்டும் இஸ்ரவேல் என்ற பெயர் குறிக்கப்பட்டுச்சுன்னா மே மாதம் 14ஆம் தேதி 1948ஆம் ஆண்டு. இப்போதான் அதுக்கு இஸ்ரவேல் என்று பேர் வந்திருக்கிறது. சற்று யோசிச்சு பாருங்களேன். ஆசாப் எழுதுற நாட்கள்ல இஸ்ரவேல்னு பேர் இருந்துச்சு இல்லையா? தாவீது ராஜா ஆண்ட நாட்கள்ல ஆசாப் இருக்கிறார். ஆசாப் அந்த நாட்கள்ல எழுதுகிறார், இஸ்ரவேலர்களுக்காக இதை எழுதுகிறார். அப்ப இஸ்ரவேல் என்று தேசம் இருந்துச்சு. ஆனா பிற்பாடு ஆசாப் எழுதிட்டாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சாலமோனுக்கு பிறகு இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது, யூத ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம். அப்ப ஒட்டுமொத்தமாக இல்ல. ஒட்டுமொத்தமாக இஸ்ரவேல் என்ற பெயர் எப்ப சூட்டப்பட்டது அப்படின்னு கேட்டா இந்த 1948ஆம் ஆண்டு மே மாசம் 14ஆம் தேதி. அப்பதான் இஸ்ரவேல் ஒரு தேசம் மீண்டும் உருவாயிற்று. இப்ப அதுக்கு ஒட்டுமொத்த பேர் என்னது? இஸ்ரவேல். அப்பனா ஏன் இது தீர்க்கதரிசன சங்கீதம் என்று சொல்கிறேன் என்றால், அந்த நாட்களில் ஆசாப் இந்த காரியத்தை அவர் அறிந்து விட்டார். தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி விட்டார். அதற்காக தேவ சமூகத்தில் மன்றாடுகிறவராய் இருந்தார். இதை நீங்கள் பிற்பாடு நீங்கள் கவனிப்பீர்கள், எப்படி அவர் செய்கிறார் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். அப்ப எதுக்கு சொல்றேன்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கும் எதிரி உண்டு, எழுத்தின்படி உள்ள இஸ்ரவேலுக்கும் எதிரி உண்டு, சத்ரு உண்டு. இந்த சத்ரு எப்படிப்பட்டவனா காணப்படுகிறான் கவனிங்க. 3ஆம் வசனம், உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிக்கிறவனாயிருக்கிறான் அப்படின்னு சொல்ற ஆசாப். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்துக்கு விரோதமா இந்த சத்ரு என்ன செய்யறான்? உபாய தந்திரங்களை யோசிக்கிறவனாயிருக்கிறான். இந்த உபாய தந்திரம் இது யாருடைய சுபாவம் அப்படின்னு கேட்டா சர்ப்பத்தின் சுபாவம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சர்ப்பத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. நல்லா கவனிங்க. இந்த சர்ப்பம் மிக தந்திரசாலி. இந்த சர்ப்பத்தினால் தான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டான், இருவரும் வஞ்சிக்கப்பட்டார்கள், பாவத்துக்கு ஆளானார்கள், அவர்கள் ஆவிக்குரிய வீழ்ச்சியை அடைந்தார்கள். இந்த சத்ருவின் தந்திரங்கள் இன்றைக்கும் நமக்கு தெரியவில்லையா? இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி குறிப்பிடுகிறார்? வாசியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கும்படி. நல்ல கவனிங்க. பிசாசு எப்படிப்பட்டவன்? தந்திரசாலி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உபாய தந்திரங்களை அவன் யோசிக்கிறான். யோசிக்கிறவன் என்ன செய்யறான்? அவங்களுக்கு விரோதமாய் ஜனங்களை ஏவி விடுகிறான். அவர்களை ஒன்று சேர வைக்கிறான். பிசாசுடைய தந்திரத்தை கவனிங்க. யாரெல்லாம் ஒன்று சேர்க்க வைப்பான்னா, எதிரியானவர்களையும் அவங்களுக்குள்ளேயே எதிரான ஒரு எண்ணங்கள் இருக்கும். அவங்களுடைய கொள்கை வித்தியாசமா இருக்கும். ஆனா அவர்களை நம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருமுகப்படுத்தி ஒரு கூட்டணி அமைப்பான். அந்த வேலை இந்த பிசாசு செய்வான். தேவ பிள்ளைகளால ஒற்றுமையா இருக்க முடியல. ஆனா பிசாசு என்ன தெரியுமா செய்யறான்? வித்தியாசமான மக்கள், வித்தியாசமான சுபாவம் கொண்டவர்கள், வித்தியாசமான எண்ணம் கொண்டவர்கள், இவர்களெல்லாம் ஒருமுகப்படுத்தி தேவ ஜனத்துக்கு விரோதமா எழுப்புறான். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நம்ம தேவ பிள்ளைகள் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும்னு கற்றுக்கொள்ளணும். ஆமென். பிசாசின் உபாய தந்திரங்களை கவனிங்க. அவை எப்படி ஒன்று சேர்க்கிறான் பாருங்க. உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். பன்மையில் இருக்கு, பண்ணுகிறார்கள். யார் அந்த பண்றது? யாரு? அதை தான் நீங்கள் கவனிக்கணும். கீழே 5ஆம் வசனம். ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோடு கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். சேலா அப்படின்னு ஆசாப் தேவ சமூகத்துல தெரிவிக்கிறார்.
அப்போ யார் இந்த மக்கள்? கிட்டத்தட்ட 10 தேசத்து ஜனங்களை நீங்க பாக்குறீங்க. இந்த 10 தேசத்து ஜனங்க வித்தியாசமான சுபாவம் உடையவர்கள், வித்தியாசமான கொள்கையுடையவர்கள். ஆனா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. யாருக்கு விரோதமா ஒண்ணு சேர்றாங்க? தேவ ஜனத்துக்கு விரோதமா ஒண்ணு சேர்றாங்க. நல்ல கவனிங்க. இவங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள், என்ன குறிக்கோள் தெரியுமா? 4ஆம் வசனம். அவர்கள் யாரு? தேவ ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இவங்க கூட்டணி அமைச்சது எதுக்கு? தேவ ஜனத்தை அழித்து போடுவதற்காக. அவங்க பேரே இருக்கக்கூடாது. இது அப்படியே எழுத்தின்படி உள்ள இஸ்ரவேலருக்கு நடந்தது. இப்படிதான் கங்கணம் கட்டினா. பாருங்க, இங்க 10 தேசத்து மக்களை குறித்து குறிப்பிடுவார். யார் அது? ஏதோமின் கூடாரத்தார். இவங்க யாரு? இந்த காலத்துல, அந்த காலத்துல ஏதோமின் கூடாரத்தார். இப்போ எல்லாம் மாறி வந்திருக்கு, தேசத்தினுடைய பேர் கூட மாறிடுச்சு. இப்போ அவர்கள் யார்? ஏதோமின் கூடாரத்தார் எங்க இருக்கிறாங்க? தென் யோர்தான்ல இருக்கிறாங்க, சவுத் ஜோர்டான். 2வது இஸ்மவேலர், இவங்க யாரு? சவுதி அரேபியா. 3வது மோபியர், மத்திய யோர்தான். ஆகாரியர்னு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆகாரியர் யாரு? ஆகார் வம்சத்தார். ஆகார் என்பவள் எகிப்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஆகவே ஆகாரியர் எங்க இருக்கிறாங்க? எகிப்து. கேபாலர், எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கிறீங்க. இந்த கேபாலர் எங்க வசிக்கிறாங்க? லீபனோன், வடக்கு லீபனோன்ல வசிக்கிறாங்க. அடுத்தது அம்மோனியர். இந்த அம்மோனியர் எங்க இருக்கிறாங்க? வடக்கு யோர்தானிலே இருக்கிறார்கள். அமலேக்கியர்னு அடுத்த ஒரு குரூப் சொல்லப்படுகிறது. இவங்க எங்க இருக்காங்க? இவங்களும் எகிப்துல தான் இருக்காங்க, ஈஜிப்ட். தீரு, இவர்கள் யார்? இவர்கள் லீபனோனிலே வசிக்கிறார்கள். பெலிஸ்தர், இவங்கள தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம் காசா. அசீரியர், இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சீரியா, ஈராக், அதே போல டர்க்கி, ஈரான். இப்ப நல்லா கவனிச்சீங்களா? இந்த 10 வகையான தேசம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க, அவங்க யார் என்று சொல்லப்படுது. இந்த மக்களை குறித்து வேதம் நமக்கு நன்றாக சொல்லிக். இவங்க யாரு? நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதோமின் கூடாரத்தர் யாருங்க? ஏசாவின் சந்ததி. இஸ்மவேலர் யாரு? ஆகாரின் சந்ததி. மோபியர் யாரு? லோத்தின் சந்ததி. ஆகாரியர் யாரு? ஆகாருடைய வம்சத்தார். அதே போல அம்மோனியர்ல நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் லோத்தின் சந்ததி. அமலேக்கியர் யாரு? அமலேக்கியரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இவங்களும் ஏசாவின் மகன் எலிபாசுக்கு பிறந்த பிள்ளைதான் இந்த அமலேக். இந்த மக்கள் எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்களா? ஒருமித்து ஆலோசனை பண்ணுகிறார்கள். இவங்க ஒரு விதத்துல இஸ்ரவேலர்கள் சில பேர் ரிலேட்டிவ்ஸ். லோத்தின் சந்ததி ரிலேட்டிவ்ஸ் தானே. இன்னும் சொல்ல போனா ஏசாவின் சந்ததி ரிலேட்டிவ் தானே. ஆகார் ரிலேட்டிவ் தானே. ஆனா இவர்கள் யாவரும் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. இவங்களுக்குள்ள என்ன இருக்கு? தந்திர குணம் இருக்கு, உபாய தந்திரம் இருக்கு. யாரை அழிக்கணும்னு எண்ணம் இவங்களுக்கு? தேவ ஜனத்தை அழிக்கணும்னு ஒரு எண்ணம். இது அப்படியே எழுத்தின்படி நடந்தது. இந்த 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 நீங்க தேசத்து மக்களை இன்னைக்கு பாக்குறீங்க இல்லையா? இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியா அமைஞ்சாங்க. எப்போ கேட்டீங்கன்னா 1945ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சாங்க. இந்த கூட்டணிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அரபு நாடுகள் கூட்டமைப்பு, அரப் லீக். இதுல எவ்வளவு தேசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6 தேசம் இதுல வரும். என்னென்ன தேசம்? எகிப்து, ஈராக், யோர்தான், லீபனோன், சவுதி அரேபியா, சீரியா. நான் இப்ப மேல சொன்ன எல்லாம் நீங்க கவனிங்க. இந்த தேசத்துல இன்னைக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு. இவங்க 6 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா செயல்படுவோம் என்று சொன்னாங்க. ஆனா எப்ப மாத்திரமா ஒற்றுமையா ரொம்ப அதிகமா செயல்பட்டாங்க?
என்றைக்கு இஸ்ரவேல் தேசம் அந்த மே மாதம் 14ஆம் தேதி 1948 ஆண்டு நடந்ததோ, அன்னைக்கு இவங்களாம் ஒன்று சேர்ந்தாங்க. அவங்களாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அதான் நீங்க 4ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம், வாருங்கள் என்று சொன்னாங்க. ஆகவேதான் இஸ்ரவேல் தேசம் அன்றைக்கு உருவான அன்று, அந்த நாளிலே அங்க சண்டையும் நடந்துச்சு. அரபு இந்த கூட்டமைப்பு அப்படியே இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பிற்று. அதான் முதல் போர், அதுல தோத்துட்டாங்க. இரண்டாவது போர் எப்ப நடந்துச்சு? 1967ஆம் ஆண்டு. இதைதான் 6 நாள் போர் என்று சொல்வார்கள், 6 day war. இந்த போர் நடந்தது, அதுலயும் தோத்து போனாங்க. 1973ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே யோம் கிப்பூர் என்ற அந்த பண்டிகை நாட்களிலே ஒரு யுத்தம் நடந்தது, இதே இஸ்ரவேலுக்கு விரோதமாய். அதிலையும் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். இப்ப திருப்பி இப்ப நடந்தது நீங்க பாத்தீங்க. நல்ல கவனிங்க. ஏன் இது தீர்க்கதரிசன சங்கீதம் என்று சொல்கிறேன் என்றால், ஆசப் எவ்வளவு துல்லியமா பேசியிருக்காரு பாருங்களேன். 10 தேசத்தை குறித்து பேசுகிறார். யோசிச்சு பாருங்க, 10 தேசம் ஆசாப் இருந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட யுத்தம், அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சுதா? அப்படின்னா நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இந்த 10 தேசம் ஒன்றாய் சேர்ந்தது என்ற சரித்திரம் இல்லை. ஆசாப் இருந்த நாட்களிலும் இல்லை, ஆசாப்புக்கு பிறகு வந்த நாட்களிலும் இல்லை. இதெல்லாம் அமைஞ்சது 1945ஆம் ஆண்டு தான். அதுக்கு முன்னாடி யுத்தம் நடந்துச்சு. நியாயாதிபதிகள் புத்தகத்துல வாசித்து பாருங்க. மீதியானியர்கள், அதே போல அமலேக்கியர்கள், கிழக்கத்திய மக்கள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்கள். அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ள வைத்தார்கள். நீங்க இப்படி ஒரு 3-4 பேர் சேர்ந்து கூட்டணி அமைக்கிறத பார்த்திருப்பீங்க. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் வந்த ஒரு பெரிய சேனை, அதுல கூட பிறகு கூட்டணி இருக்கு. ஆனா அது 3-4 தேசத்துடைய கூட்டணி தான் நீங்க பார்க்க முடியும். ஆனா இந்த 10 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ற ஒரு இடம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 1948ஆம் ஆண்டுல தான் வந்துச்சு. ஆசாப் எவ்வளவு துல்லியமா தீர்க்கதரிசனமா சொன்னது எப்படி நிறைவேறினது என்று கவனிங்க. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தம்முடைய தாசனை உபயோகப்படுத்தினார். தீர்க்கதரிசனமாக சொல்ல அவருக்கு ஒரு கிருபை பாராட்டினார். அன்றைக்கே ஜெபிக்க வைத்து விட்டார். அல்ல கவனிங்க. அப்படி என்றால் ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்காக, தேவன் தம்முடைய சொந்த ஜனத்துக்காக எவ்வளவு வைராக்கியம் கொள்ளுகிறவர், எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது இப்படி நீங்க தியானிச்சு பாருங்களேன். பாருங்க, ஆபிரகாமின் சந்ததி மேலே இவ்வளோ தேவனுக்கு ஒரு பரிவும் இரக்கமும் இருக்கும் என்றால், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதித்த இந்த சபையை குறித்து அவருக்கு வைராக்கியம் இருக்காதா? அவருக்கு அந்த இருதயம் துடிக்காதா? தேவன் தம்முடைய சபையை குறித்து வைராக்கியம் கொள்கிற தேவனா இருக்கிறார். இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை ஸ்தாபிப்பேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, தீர்க்கதரிசனமும் நிறைவேறுகிறது. அதே போல இன்றைக்குள்ள ஆவிக்குரிய சபையை குறித்த ஒரு தீர்க்கதரிசனமும் இங்கே காணப்படுகிறது. அப்போ இன்னைக்கு தேவ சபையாகிய நாம் என்ன செய்யணும்? அதுதான் இந்த ஜெபத்துல இந்த காரியத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு. 9ஆம் வசனத்தை கவனிங்க. மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரில அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். ஆண்டவரே, இந்த சத்துருக்களுடைய நிலை எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா, யார போல இருக்கணும்? மீதியானியருக்கு நேர்ந்தது போல நடக்கணுமா, சிசேராவுக்கும் யாபீனுக்கும் நடந்தது போல நடக்கணுமா? இதெல்லாம் நீங்க எங்க வாசிக்கிறீங்க? நியாயாதிபதிகளின் புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம். இதை வாசித்து பாருங்கள். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாட்களில் ராஜா இல்லை, அன்றைக்கு நியாயாதிபதிகள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள்.
அந்த நாட்களில் நடந்த சம்பவத்தை ஆசாப் குறிப்பிட்டு பேசுகிறார். ஆண்டவரே, இந்த யாபீனுக்கும் சிசேராவுக்கும் நீர் எப்படி ஒரு பெரிய அழிவை கொடுத்தீரோ அதே வண்ணமாய் இந்த சத்துருக்களுக்கு அந்த அழிவை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இந்த யாபீன் சிசேராவை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது கானானிய தேசத்தின் ராஜா தான் இந்த யாபீன். அந்த யாபீன் ராஜாவினுடைய படைக்கு சேனாதிபதியாக இருந்தவன் தான் இந்த சிசேரா. இந்த இருவரும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கொடுமையாய் ஆட்சி செய்தார்கள். அவர்களை அடிமைத்தனத்துக்குள் உட்படுத்தினார்கள். சுமார் 20 ஆண்டுகள் இவர்கள் இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தினார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டார். கேட்டு பாராக் என்ற ஒரு அருமையான தேவதாசனை எழுப்பினார். தெபரால் என்ற தீர்க்கதரிசியை தேவன் எழுப்பினார். இவர்கள் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்தார். இந்த சிசேராவையும் இந்த யாபீனையும் தேவன் முற்றிலுமாய் அழித்து போட்டார். அவங்க சேனைகளை அழித்து போட்டார். மிகவும் வல்லமையுள்ள பராக்கிரமம் உள்ள சேனை இவர்கள். இந்த சேனையை இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக தேவன் முற்றிலுமாய் அழித்து போட்டார். இதே போல நீங்க மீதியானியர்களை குறித்து வாசிக்கிறீர்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சுமார் 7 ஆண்டு கொடுமையாய் ஆட்சி செய்தார்கள். அவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள். அவருடைய நிலங்களை எல்லாம் கெடுத்தார்கள். அவர்களை முன்னேற விடவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் தான் தேவன் கிதியோன் என்ற தேவதாசனை எடுத்து பயன்படுத்தினார். இந்த மீதியானியர்களை கிதியோன் 300 போர் வீரர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்தார்? முற்றிலுமாய் அவர்களை அழித்து போட்டார். பிற்பாடு தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை வந்தது. கிதியோனின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் சுதந்திர காற்றை அனுபவித்தார்கள். எதுக்கு சொல்றேன்? இப்படிதான் தேவன் இந்த கொடுங்கோல் ஆட்சியாகிய மீதியானியர்களையும் இந்த யாபீனுடைய அரசாட்சி முற்றிலுமாய் அழித்து போட்டாரு. இதுதான் ஆசாப் சொல்ற, ஆண்டவரே, இவர்களை எப்படி எருவாய் நிலத்துக்கு எருவாய் போக பண்ணினீரோ, எப்படி இவர்களை அழித்து போட்டீரோ அதே போல என்ன செய்யும் இந்த ஜாதிகளை நீர் அழித்து போடும் என்று சொல்லி அவர் விண்ணப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த மீதியானுடைய ராஜாக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சேபா, சல்முனா. அவங்களுடைய அதிபதிகள் பாத்தீங்கன்னா ஓரேப், செபு. இவங்களெல்லாம் கிதியோன் அழித்து போட்டார். இதுக்கு பிறகு பாருங்க 12ஆம் வசனத்துல அவருடைய ஜெபத்தினுடைய அடுத்த பகுதி பாருங்க. தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. அந்த சத்துருக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேவனுடைய வாசஸ்தலங்களை அவங்களுக்கு சுதந்திரமாக கட்டிக்கொள்வோமாங்களாம். இன்னைக்கு கூட பாருங்க, இந்த யுத்தம் எதுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த யுத்தத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு முக்கியமான இடம் என்ன கேட்டீங்கன்னா டெம்பிள் மவுண்ட். அதான் தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் மொரியா மலை. இந்த மொரியா மலையை நீங்க கவனிக்கணும். இங்கதான் முதல் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் அது. அடுத்தபடியாக தாவீதுக்கு தேவன் காட்டின இடமும் இதுதான். அங்கதான் சாலமோன் தேவனுக்கென்று ஆலயத்தை முதல் கட்டினார். இப்ப அங்க ஆலயம் இல்ல. இந்த டெம்பிள் மவுண்ட் யாருக்கு ரொம்ப இமோஷனலி, அதாவது உணர்வு பூர்வமான ஒரு பந்தம் இருக்கிறதுனா, ஒன்னு யூதர்களுக்கு, 2வது அரபியர்களுக்கு, 3வது கிறிஸ்தவர்களுக்கு. இங்க பந்தம் ஜாஸ்தி. இந்த டெம்பிள் மவுண்ட்டுக்காக தான் இன்றைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பாருங்க, அன்னைக்கே ஆசாப் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆசாப் காலத்துல டெம்பிள் மவுண்ட் இருந்துச்சா? டெம்பிள் மவுண்ட் இருந்துச்சு. ஆலயம் இருந்துச்சா இல்லையா? ஆசாப் காலத்துல இல்ல. இன்னும் தாவீதுக்கு தானே தேவன் பிளானே கொடுத்தார். சாலமோன் காலத்துல இருந்து கட்டப்பட்டுச்சு. பாருங்க, இது தீர்க்க தரிசனமா எப்படி ஆசாப்புக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு பாருங்க. உம்முடைய வாசஸ்தலத்தின் மேல அவர்கள் கண் வைத்திருக்கிறார்கள், அது சுதந்திரமாய் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர்ட்ட ஒரு பெரிய ஒரு பெட்டிஷன் வைக்கிறார். ஆண்டவரே, அவங்க அப்படி சொல்றாங்க, உம்முடைய இடம். நல்லா கவனிப்போம். இது அப்படியே இன்னைக்கும் அது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. எழுத்துப்பூர்வமான இஸ்ரவேலுக்கு விஷயத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு இது நடக்குது. நீங்க தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் தான் இன்றைக்கும் சத்துரு என்ன செஞ்சிட்டு இருக்கான்? கொக்கரிச்சிட்டு இருக்கான். எப்படியாவது தேவனுடைய சபைய பாழாக்கணும்,
தேவனுடைய சபையை அப்படியே அழித்திரணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த வாசஸ்தலத்தை நமக்கு சுதந்திரமாய் மாத்திக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் விட்டுருவாரோ? ஒரு நாள் விட மாட்டார். இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபையளவா, உடன்படிக்கையின் பிள்ளைகள் அளவா, எழுத்தின்படி உள்ள இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இத சொல்லிட்ட பிறகு ஆசாப் ஜெபிக்கிறத கவனிங்க. 13ஆம் வசனம், என் தேவனே, அவர்களை சுழல் காற்றினால் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும், நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்னி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. ஆண்டவர் சமூகத்துல ஒரு ஜெபத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு ஒரு பேரை சொல்றாரு. என்ன பேரு? யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீரே. ஆசாப் ஆண்டவரை எப்படி பார்க்கிறார் பாருங்க. இதுதான் நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவரை பார்க்கிற விதம் இருக்கு. அந்த ஜெபத்துல தான் ஆண்டவர் பிரியப்படுவார். நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரை பார்த்து. ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆண்டவரே, உமக்கு வல்லமை குறைவா தான் இருக்கு. நீர் அவ்வளவுலாம் பராக்கிரமசாலி அல்ல. சொல்லாமலேயே சொல்லிடுவோம். இன்னைக்கு ஆண்டவரை நீங்க எப்படி பார்க்கணும் கேட்டீங்கன்னா, யெகோவா என்னும் தேவனே. யெகோவானா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன் உள்ளவர். சரி, இன்னும் கொஞ்சம் இத உங்களுக்கு விரிவா சொல்லணும்னு சொன்னா, மோசேக்கு ஆண்டவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். என்ன சொன்னார் தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தினார். இருக்கிறேன் என்ற நாமம் உடையவர் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தினார். நீங்க நல்ல கவனிங்க. யெகோவா என்ற தேவன் என்றால் அவருடைய தன்மைகளை நீங்க கவனிக்கணும். 3 விஷயம் இருக்கும். முதல்ல, அவரை நீங்க ஒரு எல்லைக்குட்படுத்தவே முடியாது. அதாவது எல்லை அற்றவர். அவரே ஆதி, அவரே அந்தம், அவரே அல்பா, அவரே ஓமேகா. அவரை நீங்க ஒரு எல்லைக்குள்ள, காலத்துக்குள்ள கட்டுப்படுத்த முடியாது. 1. 2வது, யெகோவா என்ற நாமத்துக்குள்ள அடுத்த அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, நித்தியமானவர். He is eternal. அவர் நித்தியமானவர். அவர் யாராலையும் அழிக்க முடியவே முடியாது. 3வது, அவர் மாறாதவர், மாற்ற முடியாதவர். நல்ல கவனிங்க, மாறாதவர். அவரை நீங்க சேஞ்ச் பண்ணவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இதுதான் யெகோவா என்ற நாமத்துக்குள்ள அர்த்தம். அதனால சொன்னேன், நித்திய ஜீவன் உள்ளவர். இப்போ ஆண்டவர் எப்படி பார்க்க போறீங்க? அவர் எல்லையற்றவர், நித்தியமானவர், அவர் மாற்ற முடியாதவர். அப்படி பார்க்க போறீங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எப்படி ஜெபிப்பீங்க? மோசேக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் சொன்னாரு, நான் ஆபிரகாமுக்கெல்லாம் இந்த நாமத்துல வெளிப்படலப்பா, இப்பொழுது உனக்கு வெளிப்படுறேன். என்ன நாமத்தால் வெளிப்படுறேன்? யெகோவா என்னும் நாமத்துல வெளிப்படுறேன். நீங்க இத யாத்திரையாவும் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. ஏன் அப்படி சொன்னாரு? அதுல என்ன சொல்ல விரும்பினாரு? மோசே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலை ஆக்குவதற்காக அனுப்புறார், ஒரு இரட்சகரை அனுப்புறாரு. அனுப்பும் போதே சொன்னாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்னுடைய உடன்படிக்கையின் ஜனம், நான் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்றேன். இந்த ஜனத்தை நீ போய் விடுதலை ஆக்கி கொண்டு வா, எகிப்துல இருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வா. அது மட்டுமல்ல, இவங்களை எங்க கொண்டு போய் விடு? நான் வாக்கு பண்ணியிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் இவங்களை விடுன்னு சொன்னாரு. இது இந்த 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 வாக்க பெற்ற பிறகு மோசே வரார், இஸ்ரவேல் மக்கள்கிட்ட வந்து பேசுறார், இஸ்ரவேலுடைய பிரபுகிட்ட பேசுறாரு. ஆனா இவர் பேசின பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம், குஷி வந்துருச்சு, அப்பா நம்ம விடுதலை ஆக போறோம்னு. ஆனா அடுத்த சைட்ல சத்துரு பயங்கர வேலை செய்யறான். என்ன? பார்வோன் ராஜா அவங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான், இன்னும் அதிகமா கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சு.
இத பார்த்த உடனே வெசனம் அடைச்சிட்டாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க. வந்து என்ன சொல்றாங்க, மோசே நீங்க எங்களை என்ன துன்பப்படுத்துக்கா வந்தீங்க? நீர் என்னைக்கு இப்படி சொன்னீரோ அந்த நாள்ல இருந்து இந்த பார்வோன் எங்களை ரொம்ப என்ன செய்யறான், இன்னும் கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு சொன்ன உடனே மோசே போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என்னை ஏன் அனுப்புனீங்க? உடனே ஆண்டவர் சொன்னாரு, நான் இது வரைக்கும் ஆபிரகாம் கூட இந்த நாமத்தினால வெளிப்படலப்பா, உனக்கு இந்த நாமத்துல வெளிப்படுறேன். என் பேர் என்ன தெரியுமா? யெகோவா. அதுல 2 விஷயத்த சொல்வாரு. உடன்படிக்கை பண்ணது நான் உடன்படிக்கையில மாறாதவர், உடன்படிக்கையில உண்மையுள்ளவர், நான் உடன்படிக்கையில அது நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். இந்த ஜனத்தை பார்வோனால் நிப்பாட்டவே முடியாது. பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனத்தை நான் விடுதலை ஆக்கியே தீர்வேன். இவர்களை நான் வாக்கு பண்ணின தேசத்துக்கு அழைத்து செல்வேன். அப்ப என்ன ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்துறாரு, மோசே நான் யார் தெரியுமா? உடன்படிக்கையில உண்மையுள்ளவர், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நான் விடுதலையாக்குகிறவர், மீட்கிறவர். யாரும் என்னுடைய வல்லமைக்கு முன்னாடி எந்த ஒரு வல்லமையும் நிற்க முடியாது. யாரும் அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. இதே போல எரேமியாவுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இப்போ எரேமியா சிறைச்சாலையில் இருக்காரு. சிறைச்சாலையில் இருக்கும்போது ரொம்ப வேதனையோட இருக்காரு. எதிர்காலமே சூன்யமா இருக்கு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் பேர் என்ன தெரியுமா? யெகோவா. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். எப்பா, உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வேன். நீ நம்பிக்கையற்று இருக்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை உள்ள காரியத்தை செய்வேன். யாரும் அதை தடுக்க முடியாது. நான் யெகோவா. ஏசாயா சொல்றாரு. ஏசாயா 26ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நம்முடைய நித்திய கன்மலை யாருங்க? யெகோவா. ஹல்லேலூயா. அவர் மேல எந்த கட்டடம் எழும்புதோ அது என்னைக்கும் கீழே விழவே விழாது. எந்த புயல் அடித்தாலும் அது விழாதுங்க. இயேசு என்னும் கன்மலையின் மேல உங்க வீடு கட்டப்பட்டிருக்கா, எந்த சக்தியாலும் அதை அழிக்க முடியாது. ஒரு நாள் நம்ம அழிய விடவே மாட்டார். இன்னும் தாவீது சொல்வாரு, ஆண்டவரே நீ யெகோவாவாகிய தேவன். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யெகோவாவாகிய தேவன் என்று சொல்லி தேவ ஜனங்களை உற்சாகப்படுத்தி சொல்வார். நீங்க அவருக்கு முன்னாடி கம்பீரமாய் களி கூறுங்கள், பாடுங்கள். ஏன் தெரியுமா? அவர் தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறார், தம்முடைய பிள்ளைகளை அவர் ஸ்திரப்படுத்துகிறார், அவர்களுக்கு வீட்டை கட்டுகிறார். அநாதைகளுக்கு தேவன் வீட்டை கட்டி அவர்களை வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நல்லா கவனிப்போம். யெகோவாகிய தேவன் வல்லமையுள்ளவர் மாத்திரமல்ல, மிகவும் அன்புள்ளவர், கரிசனையுள்ளவர். தம்முடைய ஜனத்துக்காக எல்லாவற்றையும் செய்வார். அவர் அவர்களை அழிந்து போக விடவே மாட்டார். இங்க ஆசாப் சொல்றாரு, யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீ ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? உன்னதமானவர். He is the supreme God. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் உன்னதமானவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இதுதான் யெகோவாவாகிய தேவன். ஆசாப் பார்க்கிறார், யெகோவாவாகிய தேவனை பார்க்கிறார். தேவனே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கும். அப்போ அவர் சத்துருக்களுக்கு 3 விஷயம் நடக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? முதல் காரியத்தை சொல்றாரு, அவங்க அவமானத்தால மூடும். 1. 2வது சொல்றாரு, அவர்கள் வெட்கி கலங்கி போகணும். 3வது சொல்றாரு, அவங்க அழிந்தே போகணும். இப்படிதான் ஜெபிக்கிறார். அப்போ சத்துருக்களுக்கு ஏற்பட போற காரியம் 3 விஷயம். அவமானம், 2வது வெட்கம், 3வது அழிவு. ஆண்டவர் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் எதை நியமித்து வச்சிருக்காரு தெரியுமா? அக்னி கடல். அந்த அக்னி கடலுக்கு இன்னொன்னு பேர் என்ன தெரியுமா? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள நிறைந்த இடம். அந்த இடத்துல என்ன தெரியுமா இருக்கும்? அவமானம், அந்த இடத்துல வெட்கம், அந்த இடத்துல அழிவு. இந்த 3 அங்கதான் இருக்கும். கிறிஸ்துவின் சபைக்கு எதிராளியாகிய பிசாசனுடைய நிலைமை அதுதான்.
அந்த இடத்துல யார் பிரவேசிப்பான்னு சொன்னா, அந்த எரி நகரத்துல யார் தள்ளப்படுவான்னா அவனுடைய கூட்டாளிகள்லாம் தள்ளப்படுவான். யெகோவா என்ன நாமமுடைய தேவரீரை நம்ம ஆராதிக்கிறோம். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே, நீ நித்திய வல்லமையுள்ள தேவனப்பா, உடன்படிக்கையில உண்மையுள்ள தேவனப்பா ஆண்டவரே, நீங்க எங்களை ஒரு நாள் கைவிட மாட்டீங்க. நம்ம எல்லாரும் யெகோவாகிய தேவனை ஆராதிக்கலாமா? எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.